தேவையில நினைப்போம், உபவாசம் இருப்போம், உருண்டு பிறண்டு சர்ச்சுக்கு ஓடி வருவோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் சர்ச்சே கெதின்னு உட்கார்ந்து இருப்போம். வேலை கிடைச்ச உடனே வேலை தான் கெதின்னு ஓடிடும். எப்ப எல்லாம் நம்ம ஆண்டவரை தேடுகிறோமோ, தேவை இருக்கும்போது நம்மளுடைய தேடுதலும் அதிகமா இருக்கும். ஜெபம் அதிகமா இருக்கும்போது தேடுதலும் அடடா ரொம்ப அதிகமா இருக்கும். என்னப்பா எப்ப பாரு அந்த அம்மா இங்கேயே ஜெபிக்குதே, அந்த ஐயா எல்லா கூட்டத்திலையும் உட்கார்ந்து அழுது அழுது ஜெபிக்கிறாரு. தேவை இருக்கு, அதனால சபைக்கு வரோம், ஊழியம் செய்யறோம், ஓடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் தாவீது இந்த வசனத்தில் தாவீதை குறித்து பேசும் பொழுது, தாவீதுக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நீங்களாக்கினார். சத்துருவே கிடையாதுங்க, நோ டென்ஷன், நோ ப்ராப்ளம். யாரும் கொல்ல வரல, கொலை பண்ண வரல, நெருக்க வரல, எதுவும் கிடையாது. நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார். இளைப்பாற பண்ணும் பொழுது கர்த்தரை நினைப்பது ஒரு பெரிய திங்கிங். ஆமென். எனக்கு எதிரி இல்ல, டென்ஷன் இல்ல, ராஜா நானு, தங்கம் இருக்குது, பணம் இருக்குது, வெள்ளி இருக்கு, உயர்வு இருக்கு, எல்லாமே இருக்குப்பா. அப்பவும் கர்த்தரை நினைக்கும் இருதயம் தான் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஆமென், ஆமென். அதனால தான் சொல்றாரு, யாருக்கும் சொல்லல, தாவீது என் நண்பன்பா, இஸ் மை ஃப்ரெண்ட். ஆமென். இளைப்பாற பண்ணும் பொழுதும் கர்த்தரை நினைக்கும் இருதயம் நமக்கு இருக்கிறதா? உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் பொழுதும் கர்த்தரை நினைக்கும் இருதயம் நமக்கு இருக்கிறதா? ஆமென். என் ஜெபங்கள் கேட்கப்பட்ட பிறகும், நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், என் நன்மை என் வாழ்க்கையில வந்த பிறகும், நான் கர்த்தரை நினைக்கும் இருதயம் எனக்கு இருக்கா?